ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான். சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நடந்துட்டு இருக்குல்ல ஹைதராபாத்தில். அதை பற்றி பேசுகிறாங்க. எப்படி இப்போ ஃபஸ்ட்டு இன்னிங்ஸை பேசிடுறேன். என்ன நடந்ததுன்னு. டாஸ் ருத்ராஜ் தான் ஜெயிச்சார். ஃபீல்டிங் பண்ணிக்கிறேன், வி வாண்ட் டு சேஸ் அப்படின்ட்டார். இஷான் கிஷன் நாங்கள் பேட்டிங் தான் பண்ண விரும்புகிறோன்னாரு. எஸ்ஆர்ஹெச் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங். அண்ட் ஹிஸ்டாரிக்கலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே இன்றைக்கி. அண்ட் 18th of April 2008 தான் ஃபஸ்ட்டு பால் ஐபிஎல் போட்டது ஸ்டார்ட் ஆனது. நம்ம பிரவீன் தனுஷ் நேயர் தான் ஞாபகப்படுத்தி ஒரு ஸ்டாட்ஸே போட்டிருக்காரு, பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 18 வருஷம் ஓடினதே தெரியலங்க. எவ்வளோ சூப்பர் ஸ்டார், எவ்வளோ கோட்டீஸ்வரர்கள், எவ்வளோ ரெக்கார்டு, அமேசிங். எனிவே, ஸோ வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஐபிஎலுக்கு கடகடன்னு போவோம். ஆஸ் ஐ சார், நான் முதலே சொன்னேன், கலீல் பதில் முகேஷ் தான் வருவார். அண்ட் அகில் ஹுசேன் உட்கார வச்சுட்டு மேத்யூ ஷாட்டை விளையாட வைக்கலாம். ஸ்பின்னருக்கு ஒன்றுமே இங்கே எடுபடாது. மேத்யூ ஷாட் உங்களுக்கு பேட்டிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாருன்னு நல்ல வேலை கேட்டுச்சு. பிறகு அதே தான் அவங்க செலக்ட் பண்ணாங்க. தோனி விளையாடுவாராக கேட்டிங்க, எனக்கு தெரியாத விஷயம் சொல்ல மாட்டேன். பஸ்ஸில் போனார், அங்கெல்லாம் போனார், ஓகே, தட் டசன்ட் மீன் வில் பிளேன்னு. அதுக்கேற்ற மாதிரி அவர் விளையாடல. ஸோ அபிஷேக் சர்மா அண்ட் ஹெட் தான் ஓப்பனிங் வந்தாங்க. அவங்களுக்கு தெரியும், அடித்தடி டமால் தான் எடுத்தோடனே. ஆனால் மேத்யூ ஷாட் வச்சு தான் பவுலிங் ஸ்டார்ட் பண்ணார். எப்போதும் கலீல் போடுவார். இன்றைக்கி மேத்யூ ஷாட்டு 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஓவரில் 4 ரன் தானே கொடுத்தாங்க. 2வது ஓவரில் 9 ரன் தான் கொடுத்தாரு. அத்தோட நிறுத்திடணும். பார்ட் டைம் பவுலருக்குலாம் அவ்வளோதான் மரியாதை. இவர் எப்போ 2 ஓவர் போட்டாரோ 4 ஓவர் ஆகிடுச்சு, நிறுத்திட்டு ரெகுலர் பவுலர் கொண்டு வரணும். 3வது ஓவரை அவர் கொடுத்தாரு. அங்கே தான் கிளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அபிஷேக் சர்மா பயங்கரமாக செட் ஆகிட்டார். அந்த ஓவரில் மேத்யூ ஷாட்டோட 3வது ஓவரில் 4 6 25 ரன்னு. 3rd ஓவர்லேயே 15 பால் 50 ஆகிடுச்சு அபிஷேக் தான். ஆமாம், 5 4 4 6 312 ஸ்ட்ரைக் ரேட்டில். ஆனால் அபிஷேக்கும் ஃபஸ்ட் ஓவர் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து விளையாண்டார். அடுத்த ஓவர் முகேஷ் சௌத்ரி ஃபஸ்ட்டு பாலே பேக் ஃபுட்டில் போய் ஓவர் கவர் 6. அப்புறம் மேத்யூ ஷாட் வந்து இப்போ முதல்ல சொன்னேன் இல்லையா, 3 4 டபுள் 6. அதேமாதிரி கம்போஜ் 2 4 அடித்தார். அண்ட் அந்த பக்கம் டிராவல்ஸ் ஹெட்டும் கம்போஜ் ஒரு 6 அடித்தார். அவரு முகேஷ் சௌத்ரி 3 4 வேறு அடித்தார் ஒரு ஓவரில். பட் ஃபஸ்ட்டு டிராவல்ஸ் ஹெட் தான் அவுட் ஆனார். 20 பாலில் 23 தான் எடுக்க முடியுது. 3 4 ஒரு 6 ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 115. 4 ஸ்ட்ரைக் ரேட் தான் அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு. ஓப்பனிங் வந்து 75. சடன்லி ஸ்கோர் 75 ஃபார் நோ லாஸ்ட்டில் வந்து 93 for 3 ஆகிடுச்சு. கடன் 3 விக்கெட் விழுந்துருச்சு. பிரமாதமாக பவுலிங் போட்டார் முகேஷ் சௌத்ரி. இஷான் கிஷன் வந்து கொஞ்சம் ஈஸி தான். ருத்ராஜ் தான் அதுவும் பிடிச்சார். மிட் ஆஃபில் ஒரே பால் தான் விளையாண்டு 0. 2 பாலில் 2 பேர் அவுட் ஆகிட்டாங்களா, பேக் ஃபுட்டில் போயிட்டாங்க. அப்புறம் கிளாசன் வந்தார். இப்போ நான் பேசுகிற வரைக்கும் விளையாடிட்டு இருக்காரு. ஃபைனல் ஸ்கோர் நான் உங்களுக்கு தமிழில் வைக்கிறேன். அங்கித் அவர் 100 கேட்ச் பிடிச்சார். ஓவர் 10 பாலில் 2 ரன் தான். 54.4 ஓவரில் அடிச்சிட்டாங்க. 109 ஓவர்ஸில் அடித்தாங்க. 150 14.5 ஓவரில் என்னமோ அடித்தாங்க. பவர் பிளேலேயே இவங்க 75 அடித்தாங்க. எப்போதும் 120 எடுப்பாங்க. நல்ல வேலை அந்த 2 விக்கெட் வந்து நல்லா கம்மியாகிடுச்சு. பவர் பிளேயில் 75 for 2, 10 ஓவரில் 112 for 3, 15 ஓவரில் 154 something for 5 ஆச்சா. அண்ட் கிளாசன் இருக்கார் இப்போ பேட்டிங்கில். அங்கித் அவுட் ஆகிட்டார். நிதிஷ் ரெட்டி 8 பாலில் 12 தான். ஷார்ட் ரொம்ப நல்லா கேட்ச் பிடிச்சார் ஓவர் 10 பவுலிங்கில். நான் சொன்னேன் ஸ்பின்னருக்கு இது இடையப்படாதுன்னு. 150க்கும் விக்கெட் விழுல. ஓவர் 10 பிரமாதமான பவுலிங். அதுக்கு பிச்சை பற்றி நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும். பிச்சில் கிராஸே இல்லை. டாஸ் போடும்போது டேல் ஸ்டேனும் சொன்னார், ஹார்ட் சர்ஃபேஸு, பவுன்ஸு கொஞ்சம் இருந்தது. நீங்கள் அதுக்கு வந்து ஷோல்டர் பவர் இருக்கணும். ஹார்டாக யூ ஹவ் டு பெண்ட் யுவர் பேக் அண்ட் ப்ரெஸ் இட் ஹார்ட். அப்போ தான் பால் பவுன்ஸ் ஆகும். அது ரொம்ப நல்லா போட்டாரா. அந்த பாலில் தான் சஞ்சு சாம்சன் கேட்ச் பிடிச்சார் அபிஷேக் சர்மா. அது ஏகப்பட்ட கூட்டம், ஆரஞ்சு அண்ட் எல்லோ, சுத்தமாக கேட்கல. சஞ்சு சாம்சன் சொன்ன எடு நீ டிஆர்எஸ் நிற்க ஆச்சுன்ட்டு எடுத்து பார்த்தா ஸ்லைட்டு இசிஜி. பிரமாதமான போலிங் அது ஓவர் 10. இல்லைன்னா அபிஷேக் சர்மா இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு போயிருப்பார். சஞ்சு சாம்சன் தான் பிடிச்சார். டிஆர்எஸ் எடுத்தது ஓவர் 10 பவுலிங்கில் 59 runs of 22 balls. 6 4 4 6 268 ஸ்ட்ரைக் ரேட்டு. அதுக்கப்புறமே ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாச்சு. அண்டு கேப்டன்சி பார்த்தீங்கன்னா அந்த நல்லா தான் பண்ணுறாரு. எக்ஸப்ட் 2 ஓவரில் நிறுத்தி இருக்கணும் அந்த பார்ட் டைமரை. எனிவே இட் ஹேப்பன்ஸ். ஆனால் 150 பாருங்களேன், வந்த உடனே ஒரு ஸ்லிப் வேறு வச்சார். கிளாசன் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் வந்துடுவார்னு ஸ்லிப் வச்சு தான் போட்டார். ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள். அது எஸ்கேப் ஆகி வந்துட்டார்னு வச்சுங்க கிளாசன்னு. அண்ட் டூபே ஒரு ஈஸி கேட்ச் தான். அவரை பொறுத்தவரை ஈஸி கேட்ச் தான். டீப் ஸ்கொயர் லேக்கில் அபிஷேக். அப்போ அவர் ஸ்கோர் 51 தான். நல்ல வேலை ஹெவியாக போல் 8 ரன் தான் அதுக்கப்புறம் எடுத்தார். 100ஓட பவுலிங்கில் தான், டீப் ஸ்கொயர் லேக்கில். அண்ட் சஞ்சுவோட டிஆர்எஸ் கால் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாஸ் வெரி கிளியர். அந்த விக்கெட்டு அந்த மாதிரி இது வைடுக்கெலாம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இது தான் நீங்கள் எடுக்கணும். டிஆர்எஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எதிராக எஸ்ஆர்ஹெச் இது வரைக்கும் 200 ரன் அடிச்சதே கிடையாது இத்தனை வருஷத்தில். அவங்க ஹையஸ்ட்டு 192 தான். சிஎஸ்கே ஆனால் 223 ரன் அடிச்சிருக்காங்க ஹையஸ்ட்டு. அண்ட் சேஸ் பண்ணும்போது இப்போ நம்ம பசங்க யார் ஃபேஸ் பண்ணோம்? பிரஃபுல், சாக்கிப் ஹுசைன் அண்ட் இஷான் மலிங்கா. அண்ட் சிவராஜ் குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் குல்தீப் யாதவ் மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர். அப்புறம் மதுஷங்கா கொண்டு வந்திருக்காங்க டக்குன்னு.
ஹர்ஷத் டூபேன்னு ஒருத்தர் உட்கார வச்சுட்டு இந்த மதுசங்கர் வெரி குட் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், இன்டர்நேஷனல் 6 விக்கெட் 2 வாட்டி எடுத்தார். அது மட்டும் இல்லை, இவர் மும்பை இந்தியன்ஸ் விளையாண்டார், ஸ்ரீலங்கன் பிளேயர், டர்பன் சூப்பர் ஜெயின்ட்டுக்கு விளையாண்டார், ஷார்ஜா வாரியர். ஸோ இஸ் அ வெரி குட் பிளேயர். அவர் தான் நம்ம இம்பாக்ட் பிளேயர் வருவார்னு நினைக்கிறேன். அது எப்படி நம்ம பசங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா சஞ்சு, ருத்ராஜ், ஆயுஷ், சர்ஃபராஜ், பிரேவேஜ், டூபே, மேத்யூ ஷாட், ஓவர்டன், கம்போஜ் பவர் பிளேயில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்க, எப்படி எந்த பவுலரை நீங்கள் விளையாட போகிறீங்கன்னு. அவங்க ஒரே ஒரு ஸ்பின்னரோட தான் போகிறாங்க. இதனால தேவைப்பட்ட நிதிஷ் ரெட்டி கூட போலிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 ஃபாஸ்ட் பாலருக்கு தான் விழுந்தது. போல சொன்ன மாதிரி 3 விக்கெட், ஓவர்டன் விக்கெட் எடுத்தார் 3, இவர் 2 விக்கெட் எடுத்தார் முகேஷ் சௌத்ரி. மேத்யூ ஷாட்டுக்கு விக்கெட் இல்லை, 150க்கு இல்லை. ஸ்கோர் இருக்குது. ஃபைனல் ஸ்கோரை நான் தமிழில் வைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேஸ் பண்ணாங்களா? வாட் எவர் ஸ்கோர் தே கிவ், உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறீங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம், பார்ப்போம். அண்ட் 100 வந்து 9 ஓவர்ஸில் 100 அடிச்சிட்டாங்க. அதுபடி பார்த்து அது கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் கண்டெயின் பண்ணிட்டாங்க நம்ம போலர்ஸ். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஓவர்டனோட ஹைட்டு, வெயிட்டு, ஷோல்டர் பவர். அது முந்தின மேட்ச்சில் எடுத்தார் 4 விக்கெட் ஒரு வாட்டி. ரைட், பார்ப்போம் நம்ம பசங்க எப்படி பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னு. செகண்ட் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வரேன். நீங்கள் நினைக்க அதை பற்றி சொல்லுங்கள். பரிபாத லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.